ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைலில் நல்ல காரசாரமாக பாஸ்தா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்தவுடனே குழந்தைங்களுக்கு இந்த பாஸ்தா நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே உங்களுக்கு முத்தமழை பொழிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மீடியம் சைஸில் குடமிளகா, க்ரீன் கலர் குடமிளகா இருந்தது. அதை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் கேரட் ஒன்று நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் போல் சோளத்தை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 1 கப் போல் பாஸ்தா எடுத்திருக்கேன். 1/4 கப் போல் சீஸ் துருவி வச்சுருக்கேன். இதில் நான் டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. அதனால 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி இதோட வச்சுருக்கேங்க. பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சூடானதும் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. எதுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, பாஸ்தா ஒட்டாமல் நல்லா வரணும். அதுக்காண்டி சுடு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பாஸ்தாவை ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம ஆயில் ஆட் பண்ணோன்னு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இல்லைன்னா ஒட்டிக்கும். அதனால தான் இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கிருச்சுங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வறுபடும் போது நல்ல ஒரு அரோமா வருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை குடமிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடவே கேரட், அதுக்கப்புறமா அவிச்சு வச்சுருந்த சோளத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. வேறு காய்கறிகள் எதோட ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும் காய்கறிகள். மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய்கறிகள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கலரும் மாறல, சூப்பராக கலர்ஃபுல்லாகவே இருக்குது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் லைட்டாக தண்ணி விட்டு அதையும் அலசி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதில் நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதனால அது வரையும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஜாக்கிரதையாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பாஸ்தா வேகும் போதுமே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா பாஸ்தா, அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
பாஸ்தா வந்து பேனில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒட்டியிருந்தாலும் 1-2 ஒட்டியிருந்தாலும் அது அழகாக வந்து உதிரியாக வந்துடும். அதுக்காண்டி தான். இப்போ பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சீஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருந்தா கொத்தமல்லியும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஈவினிங்கில் வந்து கொஞ்சமாக பசி எடுக்கும்ல, அந்த டைமில் வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கூட இது ரொம்பவே பிடிக்கும். சீஸ் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சீஸ் வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கம்மன்னு சாஸ் எதுவுமே ஊற்றாமல் நம்மளோட ஸ்டைலில் நல்லா ஸ்பைஸியாக பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக நான் வந்து ஒரு பாஸ்தா செஞ்சுருக்கேங்க. இது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதனால் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.